ஏற்றிய தீபம் என்றுமே சுடரிட வாழ்த்திய அருள்வாய் வடிவேல் முருகா. புதன் கிரகத்தை அதிபதியாக கொண்டவரும் என்றும் இளமை மென்மையான பேச்சு எளிதில் அனைவரையும் கவரும் கன்னிராசி நேயர்களுக்கான 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன். கன்னிராசினருக்கு இந்த 2025ஆம் ஆண்டு ஒரு சில கிரக கோச்சார நிகழ்வுகளின் அடிப்படையில் எந்த காலத்தில் எந்த கிரகம் நன்மை செய்யும் என்பதை பார்ப்போம். கன்னிராசினருக்கு ஆரம்ப காலத்தில் இதுவரை 9ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் ஆரம்ப காலத்தில் கன்னிராசினருக்கு பயிற்சி அடையக்கூடிய கிரகமாக அமைகிறது. குரு பகவான் 12-5-7-9 மேவ குருவரில் செல்வம் சேரும், குதிரை வெண்குடை தீவத்தி, தர்மதானம் உண்டு, தாய் தந்தை துணையும் உண்டு, அருமையும் பெருமை உண்டாம், அரசர் சேவை உண்டாமே என்கிறது ஜோதிட பாடல். கன்னிராசினுக்கு 9ஆம் இடத்தில் ரிஷபராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தில் செல்வம் சேரும் என்றும், அதன் மூலம் புகழ் கீர்த்தி அடைவார்கள் என்றும், அதன் மூலம் தர்மதானம் செய்வார்கள் என்றும், தாய் தந்தை சொத்துக்கள் நல்ல வழி கிடைக்கும் என்றும், தாய் தந்தை அனுகூலம் கிடைக்கும் என்றும், உங்கள் அருமை பெருமையை தெரிந்து கொள்வார்கள் என்றும், அரசு வேலை உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வுக்கு மே 14க்குள்ளும் முயற்சி எடுத்தால் கிடைக்கும் என்றும், அரசு வேலை முயற்சி செய்பவர்களுக்கு மே 14க்குள் முயற்சி எடுங்கள் என்றும், உருவகானால் உங்களுக்கு நல்லது கிடைக்கும் என்று நல்ல பலனே அமையும். அடுத்தது உங்கள் ராசிக்கு குரு பகவான் 10ஆம் இடம் செல்வது சிறப்பில்லை, சரி பரவாயில்லை. ஆனால் உங்கள் ராசிக்கு இதுவரை 7ஆம் இடத்தில் இருந்த ராகு பகவான் உங்களுக்கு குடும்பத்தில் நண்பர்களுடன் பிரச்சனை ஏற்படுத்தி கொண்டு வந்த ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இட பயிற்சி சிறப்பான பலனை தர காத்து கொண்டிருக்கிறார். 6இல் வரக்கூடிய ராகு பாரினை வென்று நீங்கள் அஞ்சா சிங்கமாக உருவெடுப்பீர்கள். காரணம், ராகு 12-3 6ஆம் இடத்தில் சேரில் பாகுதேன் பழமும் பாலும் பற்றற்ற தனமும் உண்டாம், ஆகும் காரியங்கள் உண்டாம், அன்னதானமும் உண்டாம், வாகு வைப்பாட்டி உண்டாம், வரத்து மேல் வரத்துண்டாமே என்கிறது ஜோதிட பாடல். அப்போ 6ஆம் இடத்தில் வரக்கூடிய ராகு பகவான் 6ஆம் இடத்தில் வரக்கூடிய ராகு பகவான் ஆகும் பாகுதேன் பழமும் பாலும் பற்றற்ற தனமும் உண்டாம், பற்றற்ற தனத்தை கொடுத்து எதையும் பிரித்து பார்க்க வேண்டாம், அனைத்து வித எண்ணங்களையும் நிறைவேற்றி தர்மதானங்கள் செய்ய வைப்பார் என்றும், சிறு குறு தொழில் செய்பவர்களுக்கு வரத்து மேல் வரத்து உண்டாகும் என்கிறது ஜோதிட பாடல். ஆக கன்னி ராசியினருக்கு 6ஆம் இட ராகு பலனை கொடுப்பார் என்று கூறுகிறது. எனவே ஆரம்ப காலத்தில் குருவினாலும் மே 18ஆம் தேதிக்கு மேல் ராகுவினாலும் பலனை பெறக்கூடிய ராசி கன்னி ராசினராக இருப்பீர்கள் என்று கூறி மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.